நான் ஏதாச்சும் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். உன்னையே நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போதான் உன் கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. சும்மா இரு. என்ன ஒரு கை உடஞ்சிருச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சியா? ஒரு கை இல்லைனாலும் கால் இல்லைனாலும் பொழைச்சிப்பாண்டி இந்த விக்கி. வாயில கொஞ்சம் அடிபட்டுருக்கலாம். நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், இதே மாதிரி இருந்துச்சுன்னா அபார்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் சொல்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன். ஆமாம்ல, நாளைக்கே நான் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன். நீ எல்லாம் ஒன்றும் போக வேணாம், சும்மா இரு. இந்த நிலமையில நீ ஒன்றும் போக தேவையில்ல, சும்மா இரு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக யோசின்னு. இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால என்ன ஆகிட போகுது? உன் மரியாதை குறைஞ்சிடுமா? பொண்டாட்டியை வேலைக்கு முடிச்சு வீட்டில் சும்மா உட்காந்துருக்காது, இல்லை இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமா? அரைஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுனேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உனக்கு கொன்னுடும். கொல்லு, வா கொல்லு. அப்புறம் என்ன மைத்துக்கு லவ் பண்ண? குழந்தைய பற்றி பேசணுன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா இல்லை இந்த குழந்தை முக்கியமா? ரெண்டு கண்ணில் எந்த கண் முக்கியம்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ரெண்டு கண்ணுமே தான் முக்கியம். இந்த சினிமா டைலாக்லாம் அடிக்க வேணாம். ஒரு கண்ணு நொல்ல கண்ணாலும் பரவாயில்ல. யார் முக்கியம்னு சொல்லு. நீதான். தப்பிச்ச. இல்லை, இப்போ நான் தான் கோவப்படணும். என்ன அவ கோவப்பட்டு வேகமா போறா. இப்போ பாரு நான் யாருன்னு. பெண்ணே நான் என்ன சொல்ல, காதல் தான் மண்ணில் தள்ள, உயிரோடு என்னை கொல்லாதே, உன் கண்கள் தான் என்னை கிள்ள, கொலகாரி மெல்ல மெல்ல குழி தோண்டி என்னை தள்ளாதே. சாரி அப்பா. அண்ணா சாரிண்ணா சாரிண்ணா. ஹே தங்கச்சி, சாரிண்ணா சாரிண்ணா. நீ என்ன இங்க? அவர் அவன் அப்பா. டேய், அப்புறம் என்ன? யாருன்னு பாரு. என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஐயோ மச்சான், சாரிடா, தெரியாம இருந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஓ, ஒன்றும் இல்லையா? அப்புறம் லவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்போ கல்யாணம்? அது வந்து என்னாச்சுமா? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லைமே எதுவும் சொல்கிறானா? என்னடா? டேய், இல்லை உங்கள் அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணுறாரா? சொல்லுமா, எதனால நான் பேசி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மச்சான் நானே சொல்லணும்டாண்டா இருந்தேன். துரோகி! ஒரு கல்யாணத்தை கூட கூப்பிடாத நட்பு எனக்கு தேவையில்லடா. சீப் ஃபெல்லோ. நான் போறேன்டா, வரம்மா. டே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடா. ஐயோ இவனா? மச்சானை காப்பாத்துடா. காப்பாத்து. மாட்டினா கைமதான். ஐயோ வந்துட்டானே. ஏதோ வீர வசனம்லாம் பேசிட்டு போன. ஐயோ நீதான் மச்சான் என் நட்பு. ப்ளீஸ்டா காப்பாத்துடா. சுமி ஷால் கூட. குர்ரா குர்ரா, இப்போதைக்கு இதை வச்சு சமாளிப்போம். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. சார் ஒரு நிமிஷம். ஒவ்வொரு ஏன்டா கூப்பிடுற? சும்மா ஏன்டாடி? என்னையா? யாரையோ தேடிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுவா, கடங்கார நாய் ஒண்ணு இந்த பக்கம் தான் போனுச்சு, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். பிரதர், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க ஃபோன் இருந்தா கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு தரேன். அட போயா, நானே அவனை காணவனு தேடிட்டு இருக்கேன், நீ வேற. பொம்பளை மேல கை வைக்கிற சாவுகிறாக்கி. சரிம்மா, காசு கூட சில்லற இல்லையாம்மா? ஒன்று ரெண்டு குடு சும்மா எண்ணிக்கிட்டே. அம்மா காசு காசு. அதான் மேல கை வச்சல, சரியா போச்சுப்பா. நீ கூட இல்லையா? சரிப்பா. யாரு மூஞ்சில முழிச்சனோ தெரியல. அப்பா போயிட்டானா? இந்தாம்மா, தேங்க்ஸ்மா. அண்ணா செம்மையா நடிச்சிங்கண்ணா. ஏண்டா அந்த கடனை கொடுக்க வேண்டியதானே? ஏய், கடன் கேட்குற மூட்டை எப்படி அலைய விட்டான்? வாங்குறதுக்கு அலைட்டுண்டா அவன்.
உனக்கு என்னப்பா கல்யாணம் பண்ணிட்ட என்ன மாதிரி உண்டு கட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகலை. ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டா? செம்ம மச்சான். டே அவங்க வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுடா. வீட்லேருந்து வந்துட்டாடா. அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அடே எங்கள் அப்பா சினிமாவில் வர மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி தூக்கிட்டு போலையே. கிழிச்சாரு. வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது நாய் குறுக்கில் வந்து கீழே விழுந்துட்டாரு. நானாக தான் வந்தேன். அதான பார்த்தா இவனா ஸ்டண்ட் பண்ணுறாச்சு. இவனுக்கு சட்டியே நேரம் போட தெரியாது. அண்ணா இப்போ கூட பாயிலே உச்ச போயிட்டாரு. இந்தா இன்னும் பாயிலடா உச்சா போவ. என்னம்மா இவன்? நான் கூட இவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், உச்ச பையன். நாங்க எல்லாம் இவனை டேய் 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 உச்சா பையன் டேய். அண்ணா அவர் கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க. பாய்ண்ணா. இந்த மாதிரி பேசாதன்னு வந்துட்டு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் சும்மா ஃபன்னாதான். எது ஃபன்னு? என்னை உச்சா பையன் கூப்பிட்றது ஃபன்னா உனக்கு? சுமி நீ என்னை கூப்பிட்டா கூட பரவாயில்ல சுமி. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்னை கலாச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அழகு. அதை விட்டு போய் எல்லாத்தையும் சொன்னா சரி சாரி. நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ட்ரெஸ் வேற டைட் ஆயிடுச்சு. வேற வாங்கிக்கலாம். வேலை விஷயம் பற்றி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவ சர்டிஃபிகேட் கேட்டா. வீட்டில் தான் இருக்கு. வேலையை பற்றி பேசாத, ஒரே டென்ஷன் ஆகுது. நீ வர வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்து எழுந்துக்கவே மாட்டேன். இது ஓ மேல சத்தியம். படி. ஜோதி ஒரு காப்பி போடுமா?